சில சூழ்நிலை கடன் பிரச்சனை, some situation or debt, துக்கமா இருப்பீங்க. you feel sorrow. சில நெருக்கங்கள் துக்கமா இருக்கும். At some affliction, வியாதிகள் உங்க வாழ்க்கையில துக்கத்தை உண்டு பண்ணும். the sickness bring sorrow. இன்னைக்கு என் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். Today my Lord God is, ஹல்லேலூயா, hallelujah, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். your sorrow will பக்கத்துல கை turn பிடிச்சு into சொல்லுங்க, joy. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, நீ துக்க முகத்தோடு தான் வந்திருப்ப, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இயேசுவிடத்துல போய் நீ ஆராதனை செய்ய போறேன்னா அவர் இருதயத்துல நீ இடம் பிடிப்பதற்கு அவரை கன்வின்ஸ் பண்ற, அவரை மாற்றுகிற, அவரிடத்துல இரக்கத்தை சொல்லி, உன்கிட்ட இருக்கிற அன்பை சொல்லி, அவர் செய்த நன்மையில சொல்லி, அவர்கிட்ட இருந்து நான் ஆண்டவரே நான் உங்களை பிரியமா இருக்கேன், ஆனா நான் உன்னிடத்துல வணங்க வந்திருக்கிறேன், but I am coming to you, என் எல்லைகளை பெரிதாக்குங்க Lord, extend my area. ஆண்டவரே என் எல்லையை பெரிதாக்க, வீட்டு வாடகை கொடுக்க முடியலையா, If you are not able to pay நீ rent, உன் ஜெபம் எங்க இருக்கணும், ஆண்டவரே எனக்கு ஒரு புதிய வீட்டை வாங்கி கொடுங்க. கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9-10 படிப்போமா? யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேசின் சகோதரனை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், படிங்க, நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார். ஹல்லேலூயா, hallelujah. இங்கே யாபேஸ் பிறக்கும் பொழுது நல்ல நாள்ல பிறக்கல. Jabez was not born on good tree. உண்மைதானே? சில பேர் இவன் வந்து நல்ல ராவு காலத்துல பிறந்திருக்கான். Some of the people said they born உள்ள யமகண்டத்துல பிறந்திருக்கு. He born at the wrong time. ஹல்லேலூயா. வீட்டுல பிறக்கும் பொழுது மாமியாருக்கோ இல்ல வீட்டுல யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா ஏதோ உயிர் வாங்கி என்ன பண்ணுது, இந்த குழந்தை பிறந்திருக்கு. At someone is bad and the family. ஒரு குழந்தை இந்த உலகத்துல சொல்லுவாங்க, இந்த குழந்தை ராசி அவங்க அப்பாவை மாமனார இது என்ன பண்ணும், சேதப்படுத்தும். The gift of the child determines children are. இது உலகத்துல சொல்ற காரியம். This is how the world says. ஆனா வேதம் என்ன சொல்லுது தெரியுங்களா? But what the Bible says. ஒரு மனிதன் தீட்டுப்படுகிறான் என்றால் ஒரு மனிதன் செய்கிற பாவத்தின் பலன் அவன் பிள்ளை மேல சேரும் தவிர பிள்ளையின் பாவம் பெற்றோரை சேராது. If someone defiled, the curse of the child will not touch the parents. நான் சொல்றது புரியுதுங்களா? Hope you understand what I am saying. பிள்ளையின் சாபம் The children's curse பெற்றோரை தொடாது. இங்க touch the parents. யாபேஸ் பிறக்கும் பொழுது அவங்க அம்மாக்கு சரியான பிரச்சனை. But when Jabez bore, his mother had many. அவங்க துக்கத்தோடு இருக்கிறத மத்தியில அந்த குழந்தை பிறக்குது. Under depression Jabez was born. ஹல்லேலூயா, hallelujah. உடனே இந்த அம்மா சொல்றாங்க, நான் துக்கமா இருக்கிற மத்தியில பிறந்ததுனால இந்த பிள்ளைக்கு யாபேஸ் என்று பெயர் வைக்கிறேன். Immediately her mother called his name as Jabez. இந்த யாபேஸ் என்றதுக்கு அர்த்தம் என்ன? What it mean for Jabez? துக்கத்தின் குழந்தை, is the son of sorrow. ஹல்லேலூயா, hallelujah. மீண்டும் அந்த வசனத்தை படிங்களே, 10 படிங்களே. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. 9 யாபேஸ் தன் சகோதரனை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். யாபேஸ் தன் சகோதரனை பார்க்கிலும், இங்க கவனிங்களே, pay attention. கனம் பெற்றவனா என்ன அர்த்தம்? What it mean by honored man? யாபேஸ் வசதியானவன், ஆனா துக்கம்
அவன் வாழ்க்கையை ஆண்டு கொண்டு இருக்கு. But the sorrow ruled him. அப்போ ஒரு மனுஷன் துக்கமா இருக்கிறானா அது பணத்தினால மாற்ற முடியாது. By money the சில sorrow பேருக்கு cannot be பண changed. வசதிலாம் இருக்கும், ஆனா அவன் வாழ்க்கை துக்க வாழ்க்கையை காணப்பட்டு கொண்டு. Some people you can see they are sorrow, but இன்னைக்கு வந்திருக்கிற என் அன்பு ஜனமே, my beloved people, ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாக நீங்க துக்க முகத்தோடு இன்னைக்கு வந்திருக்கலாம். you may be come here with sorrow face at some என் situation, தேவனாகிய கர்த்தர் உங்களோடு but my பேசிக்கொண்டிருக்கிறார். Lord God is speaking with you. ஹல்லேலூயா, Hallelujah, ஹல்லேலூயா. hallelujah. நீ துக்க முகத்தோடு அநேக சூழ்நிலைகள் உன்னை துக்கித்துக் கொண்டிருக்கலாம். Many situation make you afflict. சில காரியங்களை மற்ற இடத்துல கம்யூனிகேட் பண்ண முடியாது, சொல்ல முடியாது. You may not reveal certain things with others. நீ எதனால துக்கப்படுறன்னு பக்கத்துல இருக்க உன் கணவனுக்கு மனைவி கூட தெரியாது. Even the neighbor not even understand சில your பெற்றோர் கூட sorrow. தெரியாது ஏன் இந்த பிள்ளை துக்கமா இருக்கு. Even parents doesn't understand why their children are sorrow. சில பேர் சொல்லிடுவாங்க நான் இதனால தான் துக்கமா இருக்கிறேன்னு. Some people reveal their reason for sorrow. சில பேர் மனசுலயே போட்டுப்பாங்க. Some people kept it their heart. வெளியே பார்த்தா அந்த சகோதரன் சகோதரி பார்த்தா எப்படி இருப்பாங்கன்னா நல்லா இருப்பாங்க. By looking outward they show good. சிரிப்பு வந்தாலும் Even they smile they will show it. வாய் திறக்காது. They won't open their mouth. ஏன்னா அவங்க சிரிக்கிறாங்க, இவங்களுக்கு சிரிப்பு வரல, ஆனா ஆக்டிங் கொடுத்தாகணும். Some people laughing, someone acting. ஹல்லேலூயா, Hallelujah. மனசார சிரிக்க முடியாதபடி உள்ள துக்கம், ஏதோ ஒரு துக்கம் உள்ள அப்படியே அழுத்தி கொண்டே இருக்கலாம். The depression may be crushed not to joy. இன்னைக்கு நீங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில துக்க முகத்தோடு இன்னைக்கு வந்திருக்கலாம். Maybe you coming here with some sort of face. என் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு பேசிக் But கொண்டிருக்கிறார். my Lord God is speaking with you. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. துக்கத்துல சில வகைகள் உண்டு. There are types of sorrows. 1:4-9 சொல்லப்பட்டிருக்கு. From the book of 1 Chronicle chapter 4. சில நேரங்கள திக்கற்றவர்களா இருக்கிறதுனால அந்த நேரம் துக்கம் அவங்களை சாரும். Sometimes due to abandon the sorrow follows. யாபேசை பெற்றெடுக்கிறதுக்கு முன்பாக ஏன் அவங்க அந்த தாய் துக்க முகத்தோடு இருக்கிறாங்கன்னா, Why Jabez's mother was sad? திக்கற்று போய் யாரும் இல்லாத சூழ்நிலையில் இருக்கிறதுனால அவங்க துக்க முகத்தோடு காணப்படுறாங்க. She seems to be sorrow faced due to abandoned situation. நெகேமியா 2:2 சொல்லுது. From the book of Nehemiah 2:2 says, மனிதனோட மனசோர்வு ஒரு மனிதனை துக்கப்படுத்தும். the man's heart sorrows make him. ஹல்லேலூயா. ஐயோ இப்படி நடந்துருச்சு. Oh, this is what happened. ஒரு மனுஷன் மனசோர்வு அடைஞ்சிட்டானா அவன் வாழ்க்கையில அவ்வளவுதான், அவனால மேல எழும்பவே முடியாது. It's very hard man to rise if he fainted. அதே நெகேமியா 1:6-7 சொல்கிறது. The same Nehemiah 1:6 says, தான் செய்கிற பாவத்தின் நிமித்தமாக சில பேர் துக்கப்படுவாங்க. some of the people feel bad due to their own sin. ஐயோ இந்த பாவத்தை செஞ்சு மாட்டிக்கிட்டேனே. Oh, I committed this sin and I got. ஹல்லேலூயா. Hallelujah. ஒரு பிள்ளை சொல்லுது, One of the child says, நான் ஒரு 3 பொண்ணை லவ் பண்ணேன். the boy said, I loved 3 girls. ஆனா கடைசியில இந்த பொண்ணை எப்படி நான் கல்யாணம் பண்ணனே தெரியல. I don't know how I married the last one. நான் நினைச்சு கூட பார்க்கல, சடனா கல்யாணம் ஆகி என்ன ஆயிடுச்சு. I never thought that I'm going to marry her, but என் வாழ்க்கை இன்னைக்கு நான் மாட்டிட்டு இருக்கேன். today I stuck. 2 ராஜாக்கள் 4:1 சொல்கிறது. 2 Kings 4:1 says, சில சூழ்நிலையில கடன் பிரச்சனை, some situation you are dead, துக்கமா இருப்பீங்க. you feel sorrow. சில நெருக்கங்கள் துக்கமா இருக்கும். At some affliction, வியாதிகள் உங்க வாழ்க்கையில துக்கத்தை உண்டு பண்ணும். the sickness bring sorrow. இன்னைக்கு என் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். Today my Lord God is. ஹல்லேலூயா, Hallelujah. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். Your sorrow will பக்கத்துல கை turn பிடிச்சு into சொல்லுங்க, joy. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, நீ துக்க முகத்தோட தான் வந்திருப்ப, You may be உன் coming துக்கம் here with சந்தோஷமாய் some மாறும். always. Your sorrow will turn. ஆம் என் அன்பு சகோதரி சகோதரி, My beloved brothers and இன்னைக்கு நீ sisters, துக்கத்தோடு வந்திருக்கிற, you may be coming here with sorrow, ஆனா விலைமதிப்பற்ற தேவன் உன்னோடு இருக்கிறார். but the priceless God is ஆனா with you. உன் இருதயம் துக்கித்துக் கொண்டு இருக்கலாம், But your heart may stumble with. தேவன் உன்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை இருக்குன்னா மத்தவங்களை பார்த்து உன் துக்கம் சந்தோஷமான்னு சொல்லி If you பாருங்க. have confidence that the Lord is with you, say to your neighbor, கையை பிடிச்சு சொல்லுங்க, The உன் Lord is துக்கம் with சந்தோஷமாய் மாறுன்னு. oh, my sorrow will turn into joy. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். Your sorrow will turn into joy. ஹல்லேலூயா. Hallelujah. பக்கத்து மூஞ்ச பார்த்து உன் துக்கம் சந்தோஷமாய் மாறுன்னு சொல்லுங்க. Say to your neighbor's face and say, ஏன் மூஞ்ச பார்க்க சொன்னேன் one will தெரியுங்களா? turn into joy, not to my face. ஏன் மூஞ்ச பார்க்க சொன்னேன்? இப்ப எத்தனை பேர் பக்கத்துல இருக்கவங்க கை கொடுக்கும் மூஞ்ச பாத்தீங்க? How many of யார் யார் வாயெல்லாம் திறந்து பல்லு தெர்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களோ அவங்க இருதயத்துல உள்ள துக்கம் இல்லைன்னு அர்த்தம். those who smiled with teeth showing, வாயை மூடிக்கிட்டே joyful.
Someone உங்க துக்கம் close their mouth சந்தோஷமா and சொல்லிருக்காங்கன்னா those who sit. ஏதோ ஒரு துக்கம் உன் இருதயத்துல They are மாட்டிக்கொண்டு more. யோவான் 16:20 சொல்கிறது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எப்பொழுது உங்க துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும்? When your sorrow will turn into joy. எடுத்து படிங்க. 1 நாளாகும் அதே 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். From the book of 1 Chronicle 4 chapter 9 verse 9. படிங்களேன். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று அவன் வேண்டிக் கொண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறோம்னு சொல்லுவேன். Same in faith. நீ எப்படி ஜெபம் பண்றியோ உன் ஜெபத்திற்கு பதிலாக உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். How you pray, your sorrow will turn into joy. அநேக நேரங்க ராசி இல்லாதவன் பானி. At many times the people say he is not lucky man. உன்னை ஏன் நான் கல்யாணம் பண்ணேன்? Why I married you don't know. இந்த வாஸ்து இப்படி இருக்கு. The astrology is not good. ஐயோ மூளை சவுர்ல வாங்கிட்டோம், இல்ல நீசானி மூலையில அது இருக்கு, கிச்சன் வந்து இந்த பக்கம் இருக்குன்னா குபரன் மூலையில இருக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி they will give n number of reasons for a good thing not happening. உங்க தோல்வியை போய் அதுல போய் திணிக்காதீங்க. They will force the failure into certain things. விசுவாசிக்கிறோம்னு சொல்லுவேன். Same in faith. நம்ம வசதியா இருந்தாலும் நம்ம துக்கித்து கொண்டு இருப்போம் சில சூழ்நிலையில். Even we are rich, at some time we feel sorrow. சில நேரம் எல்லாமே இருக்கும், ஏதோ ஒரு துக்கம் உங்க இருதயத்தை வாட்டிக்கொண்டே இருக்கும். We have everything, but at some time will trouble us. எல்லாமே இருக்கும், ஆனா ஏதோ ஒரு துக்கம். என் அன்பு சகோதரி சகோதரி, உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு துக்கம் உன் இருதயத்தை கசக்கி கொண்டிருக்கலாம். Some sorrow will crush your heart at times. இன்னைக்கு சொல்றாரு என் தேவன், today my Lord says to உன் துக்கம் சந்தோஷமாய் மாறணும்னா sorrow will turn into joy. ஜெபம் பண்ணு. Pray. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று. நம்ம பண்ற மிஸ்டேக் என்னன்னா, நம்மளும் ஜெபம் பண்றோம். We are also praying, but we do mistake. பிரச்சனை வந்த பிறகு ஜெபம் பண்ணுவோம். We are praying after the problem comes. பிரச்சனை 1 ஹவர்ல இருக்குன்னா உடனே உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவீங்க. If you have problem about an hour, we start மெடிக்கல்ல ரிப்போர்ட் கொடுத்தாச்சு 1 ஹவர்ல ரிசல்ட் வரணும்னா உட்கார்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருப்பீங்க. Praying and before getting காசு கொடுக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் டைம் சொல்லிருக்காங்கன்னா ஆண்டவரே கரெக்ட்டா காசு கொடுத்துறணும். They giving time to repay the money, we pray then there. இல்ல isn't that? இல்ல கடகாரன் வந்து இன்னைக்கு திட்ட போறேன்னா ஆண்டவரே இன்னைக்கு திட்ட கூடாதமா. The lender come and about to scold you, praying the time. எனக்கு காசு கொடுக்கறவங்க உடனே கிடைச்சிடணும். We are looking the helper immediately. தேவன் இந்த ஜெபத்தை கேட்கிறவர் அல்ல. The Lord not listen all such kind of prayer. நீ பண்ற ஜெபம் தேவனுக்கு பிரியமா இருக்கணும், அந்த தேவனை நம்ம கூட கூட்டி வச்சுக்கணும். Your prayer should pleases the Lord, then it bring the Lord to you. நம்ம என்ன பண்றோம்னா நமக்கும் தேவனுக்கு சம்பந்தம் இல்லாம அவர் வந்து வேற்று கிரக வாசி மாதிரியும். But what actually we do, we thought we keep Lord as some அவர் வானத்துல இருக்கிறவராகவும் he seems to be stay on the heaven. அவர் அங்கேயே இருக்கட்டும், let him be there. நம்ம வேற ஒரு இனத்தார் மாதிரியும், but we are separate people, தீண்டத்தகாதவர் மாதிரி அவரை பார்த்து கொண்டே இருக்கோம். like we look him as untouchable. அவர் கடவுளுங்க, கடவுளா நம்ம இடத்துல வருவாரா? Shall he the Lord come to? ஆனா வசனம் சொல்லுது மனிதரோடு வாசம் செய்ய என் தேவன் பிரியப்பட்டார். But the word says the Lord wished to dwell in the people. Hallelujah, hallelujah. மனிதனோடு பேசுவதற்கு தேவன் பிரியப்பட்டார். The Lord pleases to speak with man. மனிதனோடு தினந்தோறும் அவனோட கம்யூனிகேட் வைக்க தேவன் பிரியப்படுகிறார். The Lord wished to have fellowship with man. சில நேரங்கள் தாயும் தகப்பனுமாக, father and mother at some time. சில நேரங்கள்ல அவரு தோழனாக, at some time a friend. சில நேரம் மலவாணலாக, sometime as a bride. Hallelujah, hallelujah. அவர் பிரியப்படுகிறவரா இருக்கிறார். He wished to speak with us. விசுவாசிக்கிறோமே சொல்லுங்க. Same in faith. இது யார் சபை? Whose church is this? இது யார் சபை? Whose church is this? யார் சபை? Whose church is this? சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் சபைன்னு சொன்னீங்கன்னா அது எங்கேயோ நிக்குது. இது எங்க சபை? This is our church. சில பேர் சொல்லுவாங்க நம்ம குடும்பம்.
People said it's our family. இது நம்ம ஏரியா, நம்மளுக்குள்ள 1000 வச்சுக்கலாம், வெளிய ஆள் உள்ள வரக்கூடாது. Hey, this is our area. The other people shouldn't come in. அந்த பாகிஸ்தான் கிரிக்கெட்ல விளையாட மட்டும் உனக்கு ஏன் கோவம் வருது? அவனும் நல்ல பிளேயர் தானே. Why you getting angry when Pakistan plays? அவன் போட்டியிடுறது எங்க நாட்டுக்குள்ள. They are waging against us. India our country. India is our country. பெருமை. It's a proud. தமிழ்நாடு என்னோட நாடு. Tamil Nadu is our place. Hallelujah. Hallelujah. சென்னை என்னோட சிட்டி, நான் வாழ்ற இடம் சென்னை என்னோட. Chennai is my city where I'm doing. என் குடும்பம். It's my family. என் வாழ்க்கை. It's my life. எப்போ வந்து தேவனை உனக்குள்ள உன் குடும்பத்தோடு நீ ஒன்றிருக்கிறியோ அது வார்த்தையா வராது, அது உறவாய் மாறும். விசுவாசி ஆமென் சொல்லுங்க. You club the Lord with your family, it makes relation. நான் சொல்றேன் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? Telling brother, how are you? சாப்பாடு உங்க வீட்ல எப்படி இருக்கு? How is the food at your home? எங்க வீட்ல எப்படி இருக்கு? How is it at your home? இந்த வார்த்தை எப்படி இருக்கு நான் கேக்குறேன். ஐயா, how is this? நம்ம வீட்ல சாப்பாடு நேத்து எப்படி இருந்தது ஐயா? நல்லா சாப்பிட்டீங்களா? How is the food at your home? Have you eat it well? நான் கேட்கும் பொழுது அவர் குடும்பத்தோடு என்ன பண்ணிட்டேன் நானு? நம்ம வீடு எப்படி இருக்கு? I mingled. Hallelujah. Hallelujah. நம்ம குடும்பத்துல எப்படி இருக்காங்க? How is it our family members? நம்ம இயேசுவை மட்டும் என்ன பண்றோம்னா, ஆண்டவரே, but Jesus, what we do? என் குடும்பத்துல பிரச்சனையா இருக்கு ஆண்டவரே. Our family, my family have a problem. நான் கடனோடு இருக்க ஆண்டவரே. I am in debt. அப்ப இயேசுப்பா எங்க இருக்காரு? And then where Jesus is? நான் கேக்குறது பதில் சொல்லுங்க. Can you answer it my question? ஆண்டவரே, நான் கடனோடு இருக்கேன். Lord, I am in debt. ஆண்டவரே, நம்ம இப்ப ரொம்ப துக்க முகத்தோடு வந்திருக்கிறேன். Lord, I am coming here with sorrow face. இப்ப ஆண்டவருக்கு உனக்கு என்ன ஆயிடுச்சு? நீ பேசுற வார்த்தையிலேயே பிளவு ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. There is a separation by your word. ஆனா யாபேஸ் துக்கத்தோட இருக்கிறான். But Jabez was more. அவன் துக்கம் எப்படி சந்தோஷமாய் மாறுகிறது? How his mourning turned into joy. ஜெபம் பண்ணுகிறான். By his prayer. நான் மீண்டும் சொல்றேன், ஜெபமும் நீங்க பண்றீங்க, ஆனா அவன் பண்ற விதத்தை கொஞ்சம் நான் உங்ககிட்ட சுட்டி காட்ட விரும்புறேன். We are also praying, but I want to show you how Jabez prayed. யாபேஸ் இஸ்ரவேல் தேவனை நோக்கி, he looked at the Lord of Israel. நம்ம கடவனை நோக்கி பார்க்கறோமா? How we look at the Lord? ஜெபம் பண்ணும்போது சில பேர் கண்ணை திறந்துக்கிட்டே ஜெபம் பண்ணும். Some of the people when pray open your eyes. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். We are saying thank you amen. ஸ்டேஜ்ல எத்தனை பிள்ளைங்க பாடிச்சு? Even the choir people sing. எத்தனை பேர் இந்த ஸ்டேஜ்ல குரூப்ல பாடின பிள்ளைங்களை பாத்தீங்க? How many of you noticed the choir? எத்தனை புள்ள மத்த பார்க்காம வெறும் பயபக்தியோட பாடிச்சு? How many people? தேவனுக்கிட்ட நீ எப்படி கம்யூனிகேட் பண்ற? How you communicate with the Lord? நீ அவரை ஆராதனை என்பது அவரை இம்ப்ரெஸ் பண்றது. The worship is impressing the Lord. அவரை ஐக்கியப்படுத்துவது. அவரிடத்துல இருதயத்துல நான் ஏதாவது சொல்லி அவரை புகழ்ந்து அவரிடத்துல ஏதாவது பெற்றுக்கொள்வதற்கு அவரை நான் இம்ப்ரெஸ் பண்ண வந்திருக்கிறேன். It's a time to impress and receive it from the Lord. Hallelujah. அதே மாதிரி தான் இயேசுவிடத்துல போய் நீ ஆராதனை செய்ய போறேன்னா அவர் இருதயத்துல நீ இடம் பிடிப்பதற்கு அவரை கன்வின்ஷன் பண்ற, அவரை மாற்றுகிற, அவரிடத்துல இரக்கத்தை சொல்லி உன்கிட்ட இருக்கிற அன்பை சொல்லி அவர் செய்த நன்மையில சொல்லி அவர்கிட்ட இருந்து நான் ஆண்டவரே நான் உங்களை பிரியமா you receiving from the Lord by telling. ஆனா அதுக்கு தான் உள்ள வந்து நின்னு எந்த சின்னிலுங்க இயேசுப்பா வந்து நின்னுட்டா நான் சொல்றேன், எந்த சின்னிலுங்க stand. I'm telling, எனக்கு முட்டி வலி தெரியுமா? I have a knee pain. I am not able to stand. Jabez இஸ்ரவேலின் தேவனை பார்த்து looked at the Lord of Israel. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, தேவனே என்னை ஆசீர்வதிங்க, என் எல்லையை பெரிதாக்கி. பாருங்க, யாராவது வீடு இல்லாதவங்க, வாடகை கொடுக்க முடியாதவங்க, என்னைக்காவது நீங்க உங்க ஜாம என்ன இருக்கும், ஆண்டவரே நல்ல வீடு கிடைக்கணும். The houseless, the who's living in rent. உங்க விண்ணப்பத்துல நான் சொல்றேன், நீங்க எப்படி விண்ணப்பம் பண்ணுவீங்க நான் சொல்றேன். I will tell you how we are putting application to the 99% நான் பண்ற விண்ணப்பம் தான் இருக்கும். 99% this is how. கடன் பிரச்சனை பெருசா அந்த ஆண்டவரே கடன் கொடுக்கணும், ஆண்டவரே கடன் இல்லாத வாழ்க்கைய மாற்றுங்க ஆண்டவரே. ஏசப்பா கடன் இல்லாத not debt. நீயோ கடன் கொடுப்பாய். That you said you will give. கடன் வாங்க மாட்டே வசனம் சொல்லுது ஆண்டவரே. Not receive. ஜெபம். இப்ப யாரு ஏசப்பா வேற ஆளு, நீ வேற ஆளு. ஜெபம். Jesus is some different person. வீட்ல உன் கணவன் சர்ச்சுக்கு வரல என்ன பண்ணுவே? If husband not coming to church, ஆண்டவரே என் கணவன் ரட்சிப்புக்குள்ள வரணும், கணவன் மேல இருக்க பிசாசு போணும், என் கணவன் என்னோட சபைக்கு வரணும். He should come along with me the church. இந்த விண்ணப்பமும் பண்ணுவீங்க. This is also இந்த விண்ணப்பத்திலும் தேவன் உன்னோடு இல்லன்னு அர்த்தம். Which means the Lord is not with you in this prayer. குழந்தை இல்ல என்ன பண்ண? ஆண்டவரே என் வயிற்றை நிரப்புங்க,
Lord, fill my womb. எனக்கு என்ன பண்ணுங்க, ஒரு குழந்தையை கொடுங்க. Give me a child. கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிங்க. Lord, bless the fruit of womb. வானத்து நட்சத்திரம் போல சங்கதியை பெருக பண்ணுவேன்னு சொன்னீர் ஆண்டவரே. Lord, you promised you will multiply. எனக்கு ஒரு குழந்தையை கொடுங்க, அவமானத்துல இருந்து நீக்குங்க. Lord, இப்பயும் தேவனை தூர வச்சாச்சு. Now also we kept the Lord outside. வீட்ல பிரிவினை இருக்கு. If there is a separation at home, Lord, என் குடும்ப சண்டை இல்ல, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கு. My family is a trouble. ரொம்ப என் பிள்ளை பேசாம இருக்கான். My son, அவன் இருதயம் மாறணும். Let his heart. கணவன் இருதயம் மாறணும். My husband heart to change. இப்படி ஜெபம் பண்ணுவீங்க. இந்த ஜெபத்திலயும் கர்த்தர் உன்னோடு இல்ல. The Lord is not with these kind of prayer. ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல ஒரு மணமகன் வரணும். Lord, I need to get a good bride. வேலை இல்லாம இருக்க, எனக்கு ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். Lord, I need to get a good job. இப்படிதான் பண்றீங்க, கரெக்ட் தானே? This is how we pray. நான் இதை மாத்தி சொல்லிட்டேனா? Have I changed anything? ஆனா யாபேஸ் பண்ற விண்ணப்பத்தை மீண்டும் நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். Again, I would like to show you the Jabez prayer. துக்கத்தோடு இருக்கிறேன். Lord, I am at sorrow. ஆனா நான் உன்னிடத்துல வணங்க வந்திருக்கிறேன். But I am coming to you. என் எல்லைகளை பெரிதாக்குங்க. Lord, extend my area. ஆண்டவரே, என் எல்லையை பெரிதாக்க, வீட்டு வாடகை கொடுக்க முடியலையா? If you are not able to pay, உன் ஜெபம் எங்க இருக்கணும்? ஆண்டவரே, எனக்கு ஒரு புதிய வீட்டை வாங்கி கொடுங்க. Lord, give me a new house. என் எல்லையை பெரிதாக்குங்க. அடுத்தது படிமா. Lord, extend my. உமது கரம் என்னோடு இருந்து, உம்முடைய கைகள் என்னோடு இருந்து, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி, பிரச்சனைகள் எதுவும் வராதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். நம்ம அந்த மாதிரி என்னைக்கா ஜெபம் பண்ணிருக்கோமா? Have you prayed like Jabez? வேதத்துல தாவீது அநேக ஜெபங்கள் தான் வந்து சங்கீத புத்தகமா எழுதப்பட்டிருக்கு. The psalm written about the prayer. ஒரு வாட்டி பண்ண மாதிரி இன்னொரு ஜெபம் அவன் பண்ணல. He won't do the prayer same like நம்ம மட்டும் தான் காப்பி பேஸ்ட். We only do the copy paste. ஹalleluya. Hallelujah. காப்பி பேஸ்ட் என்னன்னு தெரியுங்களா? I hope you understand what the copy paste. நம்ம குடிக்கிற காப்பி இல்ல. வேலை செய்யறவங்க இதுல ஒரு இது என்ன பண்ணுவாங்க? காப்பி பேஸ்ட் பண்ணுவாங்க. At the work அச்ச மாதிரி இவங்க ஜெபம் பண்றாங்க, அதே மாதிரி நான் ஜெபம் பண்றேன். They will pray like others. நான் சிம்பிளா கேக்குறேன். I will ask you in simple. ஒரு புள்ள அப்பா கிட்ட வந்து எனக்கு, அம்மா கிட்ட வந்து எனக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுக்கணும், எனக்கு ஐஸ் வாங்கணும்னா ஒரு புள்ள எப்படி கேட்கணும்? அம்மா எனக்கு ஐஸ் வாங்கி கொடு. How a child ask mother for ice. இன்னொரு புள்ள உம்முனே இருக்கும், அம்மாக்கு தெரியுது ஐஸ் தான் கேக்குது. The other one kept none, but இன்னொரு புள்ள கேட்கும், பேரை சொல்லி கேட்கும், ஏய் எனக்கு இத வாங்கி கொடு. The other one named the ice cream and asked. இன்னொரு புள்ள எப்படி கேட்கும்? The other one அழுது கேட்கும். She cried and asked. இன்னொரு புள்ள அடம் பிடிச்சு கேட்கும். Other one do adamant. இன்னொரு புள்ள ஒண்ணே செய்யாது, ஸ்ட்ரைட்டா பாக்கெட்ல காசு எடுத்து போய் ஸ்ட்ரைட்டா கடையில போய் நிக்கும். The other one directly put hand on the packet and buy it from the shop. இது டிஃபரண்டா? அப்ப ஒரே தாய் கிட்ட கேட்கிறதுக்கு வழிமுறைனே தான் இருக்கா? But one thing, there are உங்க அப்பா அம்மாட்ட கேட்கும் பொழுது உனக்குள்ள உறவுகள் எவ்வளவு தாய் மேல அன்பு, தகப்பன் மேல பிள்ளைக்கு அன்பு இருந்தா பேர் சொல்லி கூப்பிடும். How they much loved, they call them by அந்த உரிமை அங்க வரும். By their rights. நம்ம என்ன ஜெபம் பண்றோம் அங்க தேவனுக்குள்ள இல்ல. But we prayed, but out of the Lord. ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே நான் வீடு இல்லாம இருக்கேன். When you pray, Lord, I am homeless. எனக்கு ஒரு வீட்டை கொடுங்க. Lord, give me a home. நீ அந்த வீட்ல நீ என்னோடு இருக்கணும். You should be live with me. நீர்தான் என் வீட்டை கொடுத்தீன்னு இந்த உலகம் பேச ஆரம்பிக்கும். The world should talk about its gifted. என் நிமித்தமா உன் நாமம் மகிமைப்படணும் சொல்லி சும்மா சொல்லி பாருங்களேன். By me your name should be glorified. பிரச்சனைக்குள்ள தேவனை உள்ள கொண்டு வா. You bring Lord into your problem. உன் சந்தோஷத்துக்குள்ள தேவனை கொண்டு வா. You bring Lord into your joy. அந்த விண்ணப்பத்தை தேவன் அங்கீகரிக்கிறவரா இருக்கிற கரங்களுக்கு ஆமென் சொல்லுங்க. Will recognize such prayer. ஆண்டவரே என் பிள்ளை மனம் மாறணும், சபைக்கு வரணும். ஆண்டவரே என் கணவன் மனம் மாறணும், சபைக்கு வரணும். அப்படி ஜெபம் பண்ணாத. Don't pray like that. My son and husband should come. ஆண்டவரே என்ன ரட்சித்தீர்? Lord, you saved me. என் பிள்ளையும் சபைக்கு வரணும் ஆண்டவரே. Lord, my son also should come to church. நீ என் பிள்ளையை சபைக்கு வர வைக்கிறதை என் புறஜாதிகள் பார்க்கணும். The Gentiles should see that your உன் நாமம் மகிமைப்படணும். Your name should be honored. நீ சொல்லி பார்த்தா அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் செஞ்சான். You pray, definitely the Lord should do it. விசுவாசிக்கிற ஆமென் சொல்லு. Say amen in faith. ஆமாவா இல்லையா? Isn't it true? ஹalleluya. Hallelujah. ஒவ்வொரு விண்ணப்பமும் அது தேவன் இன்னைக்கு கர்த்தரை எப்ப ஏற்றுக்கொண்டையோ உன் வாழ்க்கை தேவனோடு பிணைக்கப்பட்ட வாழ்க்கை. When you accept
Jesus, your life. நீ பாவம் செஞ்சாலும் விசுவாசியா இருக்க, நீ பாவம் செய்யலாமா உன்னை சொல்லுவாங்கல்ல. If someone said, "Are you a believer? Still you doing sin?" எப்போ பாவம் வரும்போது விசுவாசியோட பிணைக்கிறாங்களோ, தேவனோட பிணைந்து இருக்கோ, தேவ வாழ்க்கை உன்னோடு பிணைந்து இருக்கு. When you join with the Lord is also. கடன் வாங்கி பிரச்சனை இருக்குன்னா விண்ணப்ப கடன் போகணும்னு ஜெபம் பண்ணாத. You should not pray for your. ஆண்டவரே என் கடன் அடைப்பதை Lord to settle the இந்த Lord. புறஜாதியர்கள் காணணும். Let the Gentile should see. இதன் மூலமா உன் நாமம் மகிமைப்படணும். ஏன்னா நான் உம்மை ஆராதிக்கிறேன். விசுவாசிக்கிறேன். ஆமென் சொல்லுவோமே. Because I am worshiping you, Lord. இப்ப தேவனை ஆராதிப்பதும் அவருக்கு முழு இருதயத்தோட கொடுக்கணும். When you worship, you should worship with your full heart. ஜெபம் பண்ணும் பொழுது உன் இணைப்போடு சேர ஆரம்பிக்கணும். Then your prayer will join with the Lord. இப்போ உன் குடும்பத்தோடு சபைக்கு வரணும், என்ன விண்ணப்பம் பண்ணுவீங்க? How you should pray with your family when you come to இயேசுப்பா, Jesus. நீ என்ன தொட்டீங்க, Lord, you touched என்ன ஆசீர்வதிச்சீங்க, you blessed me. நான் சபைக்கு வந்துட்டேன். I am coming to church. என் பிள்ளையும் தொடுவீங்க, Lord, you will என் கணவனையும் தொடுவீங்க. you will touch my husband. ரெண்டு பேரும் குடும்பத்தோடு சபைக்கு வர்றத என் குடும்பங்கள் பார்க்கும். உன் நாமம் மகிமைப்படும். ஆண்டவரே சொல்லி பாருங்களேன், கர்த்தர் அதை செய்வார். Definitely the Lord will do it. நம்ம சாலமோனை ஒண்ணு கேட்போமே. சாலமோனுக்கு நம்மளே சாலமோனா இருக்கோம்னு வச்சுங்களேன். திடீர்னு ராஜாவை மாறிட்டோம். Solomon. ராஜாவை மாத்தி உங்களுக்கு என்னப்பா வேணும்னு ஏசப்பா கேட்டா நம்ம விண்ணப்பம் என்ன இருக்கும்? What you will say, Jesus, if we ask what you are. இன்னும் 2 நாடு வேணும், இன்னும் 2 சவரம் வேணும், இன்னும் 2 பொண்ணு வேணும் கேட்போம்ல. I need 2 more things. ஆனா சாலமன் கேக்குறான் பாருங்க, ஆண்டவரே, but how Solomon நீர் கொடுத்த இந்த ஜனங்களுக்கு நியாயம் விசாரிக்க எனக்கு ஞானத்தை கொடுங்க. ஹalleluya. Give me wisdom to inquire. நம்ம என்ன பண்ணுவோம், ஏன் ஜனம் இல்ல, நீர் கொடுத்த ஜனம். But we said it's our people, but ஏன் புள்ள, ஆண்டவரே நீர் கொடுத்த உம்முடைய புள்ள. is not my child, it's your child. புள்ள அடங்காதபடி வீட்டுல சண்டை போட்டுக்கொண்டு ஏதோ பிரச்சனை பண்ணுதுன்னா, ஆண்டவரே என் பிள்ளைய வேலையில, ஆண்டவரே நீ கொடுத்த பிள்ளைய வேலை அடைங்க. விசுவாசிக்கிறாமே சொல்லுவேமே. You guard the child you given. தேவனை உன் குடும்பத்துக்குள்ள இணைச்சு வைங்க. Just join the Lord with your family. இப்ப வேலை இல்லைன்னா என்ன, வருமானம் இல்லைன்னா என்ன ஜெபம் பண்ணுவீங்க? How you pray when you lack of income? யாரோ ஒருத்தர் கரெக்டா சொல்லுங்க. Can anyone see? ஆண்டவரே, Lord, வருமானம் எனக்கு கம்மியா இருக்கு ஆண்டவரே. I am short of income. இது நீ கொடுத்த வேலை. The job is given by you. ஆண்டவரே, நான் இன்னைக்கு நீ கொடுத்த வாழ்க்கை. This is life you given. இன்னைக்கு சரியில்லாத வேலையில இருக்கிறேன். I'm not right to. எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்து உன் நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே. Lord, let your name be honored by giving a good job. Hallelujah. Hallelujah. எப்பப்போ ஒண்ணுமே இல்லாத உன் வாழ்க்கையில ஒரு நன்மை வருதுன்னா அது தேவனை மகிமைப்படுத்தும். விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. It's honoring. நீ சாட்சி கொடுக்கிற, சாட்சி கொடுக்கல, you may not give the உன் வாழ்க்கையை தேவனால் வழிநடத்துகிற வாழ்க்கை. Your life led by Lord. Hallelujah. Hallelujah. சொல்லுங்க, பிரச்சனை பார்த்து பயந்து நிக்காத. Do not fear about your problem. இயேசுப்பா பிரச்சனைக்கு வெளியே இல்ல. The Jesus is not out of your problem. உனக்குள்ள தான் இருக்கிறார். ஹalleluya. He is within you. நீ பிரச்சனையோட இருக்கனா உன்னோடயும் தேவன் இருக்கிறார்னு அர்த்தம். ஹalleluya. Lord is with you. உனக்கு ஒரு பிரச்சனை, உன்னை வழி நடத்துகிற, உன்னை ஆளுகை செய்யற தேவனுக்கு அந்த பிரச்சனை. If you have a problem, நீ கண்ணீர் விடும்போது அவரும் கண்ணீர் விடுறாருன்னு அர்த்தம். உன் துக்கம் அவரையும் துக்கப்படுத்துகிறது. Your sorrow will also trouble you. அவர் என்ன உன்னை துக்கப்படுத்துவது அல்ல. His will is not trouble you. உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவது. His will is to turn over. என்ன பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி, உன் வீட்ல ஜெபம் இருக்குன்னா, if you have prayer at family, மணிக்கணக்கா ஜெபம் பண்ண என்ன நிறைய பேர் இன்னைக்கு பண்ற தப்பு, ஸ்தோத்திர பலின்னு சொல்லி நான் 1000 ஸ்தோத்திர பலி 10,000 ஸ்தோத்திர பலி சொல்லுவீங்க. அந்த ஸ்தோத்திர பலி பண்றதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. There is no use to giving thanks to the Lord for 1,000 or 100. படிக்க தெரியாம பார்த்து ஏதோ ஒன்னு படிச்சு ஸ்தோத்திர பலினா என்ன, தேவனை மகிமைப்படுத்துவதற்கு ஒரு புக் தேவையில்லை. There is no book need to honor. ஆண்டவரே, இந்த விரல கொடுத்ததுக்கு நன்றி. Lord, thanks for giving the. இந்த விரல கொடுத்ததுக்கு, விரலுக்கு இன்னைக்கு நன்றி சொல்லிருக்கோமா? Have we said அந்த விரலுக்கு நெகசிட்டி வரும்போது தான் தெரியும் இந்த விரல் எவ்வளவு நாள் யூஸ் ஆயிச்சு. When we have bubble on the finger, we know that. கன்னியார்பட்டில ஒரு வருஷமா சர்ச்சுக்கு வரல ஒரு பொண்ணு. 1 year one of the சர்ச்சுக்கு எதிர் வீடு தான். Is opposite. இன்னைக்கு சர்ச்சு முஞ்சோனே வந்து நிக்குது. You come to church after the service. நம்ம சர்ச்சுக்கு வந்திருக்க, என்ன ஏதாவது விசேஷமா? You coming to church any special? பாஸ்டர், என்னம்மா ஏதாவது பிரச்சனையா? விரல்ல கட்டி பாஸ்டர். How விரல் கட்டிக்கினா சர்ச்சுக்கு வரேன். நான் 1 மாசமா ஹாஸ்பிடல் போட்டேன், ஆனா இது போகவே மாட்டேது, மாறி மாறி வருது, செப்டிக் ஆயிருக்கு. I have one another problem, it's septic.
சாப்பிட முடியல, எந்த வேலையும் செய்ய முடியல. I'm not இப்போ able to eat கத்தரை and தேடி வருது ரெண்டாவது பிரச்சனை. ஆனா அந்த ஒரு மாசம் முழுவதும் இந்த சின்ன விரல்ல இந்த இடத்துல ஒரு கட்டினால மத்தது எல்லாம் பர்ஃபெக்ட்டா இருக்கு. ஆனா அந்த ஒரு பிரச்சனை But a அந்த ஒரு small மாசம் problem on துக்கப்படுத்தினது. the finger, it's trouble for a month. ஹல்லேலூயா. Hallelujah. என்னைக்காவது ஹார்ட்டுக்கு நன்றி சொல்லிருப்பியா? சொல்லாதனால ஹார்ட் அட்டாக் வருது. Heart. பிபி யாரா இருக்கு, சுகர் யாரா இருக்கு, உனக்கு லிவருக்கு கிட்னிக்கு என்னைக்கா ஸ்தோத்திரம் சொல்லிருக்கியா? Have you good ஆண்டவரே thanks for your எனக்கு நல்ல லிவர் நல்ல கிட்னி சொல்லலன்னா நாளைக்கு சுகர் பிபி வரும். You should give thanks to the Lord for all your organs. நல்ல புள்ள கொடுத்ததுக்கு நன்றி சொல்லிருக்கியா? Have you give thanks to the Lord? சொல்லலன்னா உன் புள்ள உனக்கு பிரச்சனையா மாறி நிக்கும். If not, your child will. நல்ல கணவனுக்கு ஆண்டவரே எனக்கு நல்ல கணவன் கொடுத்தீங்க ஆண்டவரே, நல்ல மணி கொடுத்து என்னைக்கா நன்றி தேவன்ட்ட நன்றி சொல்லிருக்கியா? சொல்லவே மாட்டேன். எதாவது சொன்னாலும் சரி அதை மட்டும் சொல்லாத மாட்டேன் பாஸ்டர். I won't tell those things. உனக்கு கணவனும் உன் மனைவி உனக்கு பிரச்சனையா தான் நிக்க. நன்றி சொல்ல கொடுத்து உன் வாழ்க்கைக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து அந்த வாழ்க்கையை நீ நன்றி சொல்ல உனக்கு அதிகம் இல்லாம செங்கடலில் ரெண்டாய் பிரித்தீர் ஆண்டவரே. தாவீதுக்கு நீ பலனாயிருந்தே ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Who strengthened David, give thanks. எங்கேயோ வேதத்துல பார்த்து உணராத காரியம் விசுவாசிக்கிற, அது எந்த மாற்றம் இல்ல. There is no change. விசுவாசம் என்பது முதல் உன் வாழ்க்கையில இருந்து ஆரம்பிக்கணும். விசுவாசிக்கிறாமே சொல்லுவேன். Start from your life. தேவன் தண்ணீரை தரிசனமா ஆண்டவர் அதிசயமானவர். The Lord is. அத சொல்றத காட்டிலும் உன் வாழ்க்கையில எத்தனை முறை தண்ணீரை ராசரசமா மாத்தி இருக்கிறார். விசுவாசிக்கிறாமே சொல்லுவேன். He turned the water into நிறைய நாள் your life. கேஸ் காலியான கேஸ் உனக்கு கேஸ் ஒர்க் ஆயிருக்கும். Maybe at your emptied cylinder. அது தண்ணீரை ராசரசமா மாத்தின அதிசயத்துக்கு ஒரு நிகரானது. It's equivalent. என்னைக்காவது அதுக்கு நன்றி சொல்லிருக்கோமா? இல்ல. காணா போன பொருள் கிடைச்சிருக்கும், சொல்லிருக்க மாட்டோம். The missed thing you may be find it. கல்யாணம் ஆன உடனே கர்ப்பத்தரிச்சிருக்க, அதுக்கு நன்றி சொல்லிருக்க மாட்டோம். Once you married you may get child. எவ்வளவு நன்றி சொல்வதற்கு உன் வாழ்க்கையில பிறந்ததுல இருந்து இதுவரை அநேக காரியம் உண்டு. அதற்கு நன்றி சொல்லுவதற்கே ஒரு நாள் உனக்கு போதாது. There are a lot of things to give thanks to the Lord from your birth to till date. Hallelujah. Hallelujah. நீ தேவனிடத்தில் ஜெபம் பண்ணு உன் வாழ்க்கை துன்பங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். Your sorrow will turn to joy. ஒவ்வொருத்தர் கல்யாணம் நடக்கிற காரியம், at marriage, ஒவ்வொரு டைம் பிள்ளை பிறக்கிற டைம், at each first கல்யாணம், the first marriage. எந்த கல்யாணம் பிரச்சனை இல்லாம காசு நிறைய வச்சுட்டு ஈஸியா நடந்த ஒரு கல்யாணம் உங்க வாழ்க்கையில கல்யாணம் அப்படி நடந்தா? marriage என் வாழ்க்கையில பண பிரச்சனை இருந்தது. all necessary things. நிறைய போராட்டத்தின் மத்தியில தான் எனக்கு கல்யாணமே ஆச்சு. My marriage done with money struggle. நான் ஒத்துக்கிறேன். உங்க வாழ்க்கையிலங்க? at your life. என் வாழ்க்கையில எங்க அப்பா அம்மாக்கள் எந்த பிரச்சனையும் இல்லை, ஜாலியா நடந்தது. தொடக்கத்துல முடிவு வரையும் பண பிரச்சனை கிடையாது, சாப்பாடு பிரச்சனை கிடையாது, மாமனார் வீட்டுல பிரச்சனை கிடையாது. அழகா கல்யாணம் முடிஞ்சு நடந்த ஒருத்தங்க சொல்லுங்க. Can anyone say the marriage gone well from the beginning? கை தூக்கலாமே. Can anyone? Not even a single problem. என்னமா நடந்தது? பணம் பிரச்சனை, அப்பா அம்மாக்கு பணம் பிரச்சனை எதுவுமே இல்லை, கணவர் வீட்லயே எந்த பிரச்சனை இல்லை, அப்பா சந்தோஷம். ஏதோ 1-2 அற்புதம் நடக்கலாம், கை தட்டுவோமே அந்த பிள்ளைக்கு. மற்றவங்கள உம்முனுக்கு என்ன அர்த்தம்? அவ்வளவு பிரச்சனை மத்தியில கல்யாணம் நடந்து போய் இன்னைக்கு குழந்தை பல ஆண்டு கடந்து வந்திருப்போம். The marriage went and we bore child as well. என்னைக்காவது அதுக்கு நன்றி சொல்லிருப்போமா? How we give thanks to the Lord for those things? ஏன் சொல்ல? Why we haven't? அது பழைய கதை பாஸ்டர். That's the whole thing. கரெக்டா? அதானே? அப்ப எதுக்கு செங்கடல் ரெண்டா பிரிச்சதுக்கு ஏன் நன்றி சொல்றீங்க நீங்க? Why you give thanks to the Lord to do? அதுவும் அதிசயம், உன் வாழ்க்கை நடந்த அதிசயம் தானே? The same miracle happened in your life. உண்மைதானே? Isn't it? இது ஏன்னா அந்த வேதத்தை நாங்க ஊழியக்காரர்கள் இது காமனா இருக்க வேதத்துல இருந்து எடுத்து சொல்றோம். ஆனா நீங்க உங்க வாழ்க்கையில் நடந்த நன்மைகள் நீங்க சொல்ல சொல்ல மீண்டும் சொல்ல சொல்ல பாழாய் இருக்கிற பட்டணத்தை கர்த்தர் புதுப்பிக்க முடியும். விசுவாசிக்கலாமே சொல்லுங்க. You tell the goodness of your life. ஒவ்வொரு குழந்தை the Lord will be multiplied. இன்னைக்கு நம்மளுக்கு குழந்தை பிரச்சனையா நிக்கலாம். Maybe the children stand against you. நிறைய பேருக்கு many people. ஆனா அந்த குழந்தை பெத்தெடுக்கும் போது எவ்வளவு ஆசையா பெத்தெடுத்திருப்பீங்க, எவ்வளவு காரியம் அந்த சுகப்பிரசவத்தோட இல்ல ஆபரேஷன் ஏதோ ஒண்ணு அந்த குழந்தை வெளியே வரதுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை அந்த தாய்க்கும் அந்த குடும்பத்துல ஏதோ ஒண்ணு ஏற்பட்டிருக்கலாம். Some problem happened till they bore child. இன்னைக்கு குழந்தை பிரச்சனையா இருக்கலாம். Maybe the child is problem today. ஆனா but குழந்தை தானே. But the child is அதுக்கு சாட்சி எப்ப சொன்ன? அப்ப சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்பயே சொன்னியா?
Will you give testimony to that? ஆனா 1000 ஸ்தோத்திர பலி எடுத்து பாருங்க, வேதத்துல ஏற்கனவே தேவன் யார் வாழ்க்கையில செய்த அதிசயத்தை என்ன பண்ணி கொண்டிருப்பீங்க, சாட்சியா சொல்லி கொண்டிருப்பீங்க. அதான் ஸ்தோத்திர பலி. Testimony to the goodness happen in someone life. உங்க வாழ்க்கையில் நடந்ததை நீங்க சொல்லாம மத்ததுல சொல்றது என்ன சுவாரஸ்யம் இருக்கும்? Now what is the interesting thing, you are not revealing the goodness happen at your life when someone happen. பொழுது ஒவ்வொரு டைமும் whenever I am giving the தேவனோட பேசும்போது என் வாழ்க்கையில தேவன் செஞ்ச காரியத்தை அநேக நேரம் சொன்ன காரியமே என் வாழ்க்கையில செஞ்ச அதிசயத்தை நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். anytime I will give testimony from my own life. ஏன்னா நான் செங்கடல் ரெண்டா பார்த்தது இல்ல. because I never seen that the Red Sea. ஆனா செங்கடல் போல எனக்கு அநேக நேரங்கள்ல வழி இல்லாத டைம்ல எனக்கு வழியை கர்த்தர் உண்டு பண்ணார். like a Red Sea, many time I don't have no way, but God divided. and சில நேரம் ஒண்ணு இல்லாம வறுமையில பட்னியா இருந்தது உண்டு. maybe I am emptied and hunger. சம்பந்தமே இல்லாத ஆளு வந்து எனக்கு உதவி செய்து மன்னா போல உணவு கொடுத்த எனக்கு அனுபவம் உண்டு. I get a help from someone unknown people. ஹalleluya. சில உடம்பு பலவீனம் வந்து என் வாழ்க்கையை முடிங்கிற சூழ்நிலை வந்தது. at sickness my life at times maybe. ஹalleluya. hallelujah. தேவன் அதில இருந்து எனக்கு விடுதலை கொடுத்தார். அதுல மரித்த லாசரும் சரி பல வியாதிகளை சுகமாக்குற அந்த அற்புதத்தை கர்த்தர் என் வாழ்க்கையில செய்திருக்கிறார். God did the miracle one he did to Lazarus. இத நான் நினைவு கூறும்போதெல்லாம் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். hallelujah. God is with me when I இன்னைக்கு remember வந்திருக்கிற அன்பு ஜனமே, அநேக துன்பங்கள் அநேக துயரங்களோடு இன்னைக்கு இருந்திருக்கலாம். you may be here with many sorrow, depression of ஏற்கனவே என்னைக்காவது ஒரு நாள் சந்தோஷமா இருந்திருப்பல்ல. you may be child என்னைக்காவது ஒரு அதிசயமா கர்த்தர் உன் வாழ்க்கையில செஞ்சிருப்பார்ல. that someday at one பல முறை சொல்ல பாறேன். you trying to say இந்த 7 நாள்ல உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். within this 7 days sorrow will turn into சொல்றது புரிய நினைக்கிறேன். hope you understand what I am இன்னைக்கு saying. பிரச்சனையோட இருப்ப, you may be இன்னைக்கு பல இடத்துல இருந்திருப்ப, you may be sitting with உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு அதிசயம் என்னைக்கோ ஒரு நாள் செஞ்சிருக்கலாம் maybe கர்த்தர். some miracle the Lord would have done. அதை இன்னைக்கு கர்த்தர்ட்ட என்ன பண்ண, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவருக்கு நன்றி சொல்லு. you remember at Lord's presence and give புதிய சாட்சியம் உன் வாயில வர கர்த்தர் கிருபை தருவார். the Lord will favor you to give a new testimony. ஹalleluya, hallelujah, ஹalleluya, hallelujah. எடுத்து ஒரு வசனத்தை படிப்போம். we can meditate one more verse. லூக்கா 15ஆம் அதிகாரம் 7-10 படிப்போமா? அதுபோல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். போதும், 10 படிமா. அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் அவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இங்க பாருங்க, தேவன் பார்க்கிற விரும்புற காரியம் மனம் திரும்புதல். The one thing the Lord is expecting is repentance. ஒரு நீதிமான், இப்ப சபைக்கு வருகிற நீ, சபைக்குள்ள இருக்கிற, you are in church, you are righteous. எப்பயோ பாவம் செய்யற அந்த பாவத்தை மன்னிக்கிறத காட்டிலும் தேவனுக்கு ஒன்ன காட்டிலும் instead of you பாவத்தோடு இருக்கு, எனி டைம் பாவத்திலே செய்கிற பாவிகளோடு கலக்கிற அவர்கள் மனம் திரும்புவது பரலோகமும் சரி தேவனும் ரொம்ப சந்தோஷப்படுவார். they heaven and Lord rejoiced when the sinner repent. நான் இது செய்றேன், ஆனா இது மட்டும் எனக்கு பிரச்சனை இருக்கு ஆண்டவரே. I am doing this, I have உங்க வாழ்க்கையில மனம் திரும்பாத காரியங்கள் எத்தனை இருக்கு? how many unrepentant thing at your life? சில காரியங்களை மனம் திரும்பாதபடி இருக்கும். maybe at some things you are not repent. நம்பர் 1, மனம் கோபப்படுறது. first the angry, பழி வாங்குறது, the revenge. அந்த கோபத்துல நீ என்ன செய்ய தெரியாம அநேகரை துன்பப்படுத்துவது. you may be trouble many people by your angry. வாங்கின கடனை திருப்பி கொடுக்காதது, not repay the debt, கொடுக்கவே எண்ணம் இல்லாதது, not wish to give, மற்றவர்களுக்கு உதவி செய்யாத குணம், not helping others. ஹalleluya, hallelujah. உன்னை நேசிக்கிறவர்களே முதலாவது நீ நேசிக்கிறது இல்ல, not loving one who loves you. ஹalleluya, hallelujah. உன்னிடத்துல மன்னிப்பு கேட்கறவங்க நீ மன்னிப்பு கொடுக்கிறது இல்ல, not forgiving who asks the forgiveness. இப்ப மனம் திரும்புறது யாரு? then who supposed to be மனம், உங்க வீட்டுல யாருங்க மனம் திரும்பணும் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க கேட்டா எடுத்தவனே என்ன இருக்கும், எங்க மாமியார் மனம் திரும்பணும், என் கணவன் மனம் திரும்பணும், என் மனைவி மனம் திரும்பணும். my mother-in-law முதல் மனம் திரும்புறது சபைக்குள்ள இருக்கிற நம்ம தான். the first who are in church we should be repent. தேவ வார்த்தை யாரிடத்துல காதுல கேட்கிறதோ அது மற்றவர்களுக்கு அல்ல, அது உனக்காக கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். the Lord is speak with you. ஹalleluya. the word என்னென்ன காரியத்துல நீங்க மனம் திரும்பாம இருக்கீங்க, whatever the things you are not மனம் திரும்பும் பொழுது உன் துக்கம் சந்தோஷமாய் when you repent your sorrow will turn into ஹalleluya, hallelujah. மூன்றாவது காரியம், the third thing, எடுத்து படிங்க. எரேமியா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போமா? from the book of Jeremiah chapter 15. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே
அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டு இருக்கிறது. உன் வாழ்க்கையில மகிழ்ச்சி உண்டாகணும்னா தேவ வார்த்தை உனக்குள்ள இருக்கணும். The Lord's word should be at your heart. இங்க எல்லாம் வரும். Everything will follows you. வசனத்தை கேட்கிற மாதிரி என்ன பார்த்துனே இருக்கு ஒரு சகோதரி. You may be looking me like listening the word. சைதாபேட் சர்ச்சில் at Saidabad church. போன வாரம் என் முன்னாடி தான் உட்கார்ந்துட்டு இருக்கு அந்த பிள்ளை. Last week one of the child sitting in front. நான் அந்த பிள்ளை பார்த்து யார் நம்மள பார்க்கறோம் பார்த்து மெசேஜ் கொடுத்துட்டே இருப்போம்ல. When we giving the message, ஆமென் சொல்லுமா ஆமென் சொல்லணும். அந்த பிள்ளை அப்படியே நிக்குது அப்படியே. When I asked them to say amen, she is standing. பக்கத்துல கை தட்டின பிறகு தான் தெரியுது அந்த பிள்ளை தூங்கி கொண்டிருக்கு. ஆனா கண்ணை திறந்துட்டே தூங்கிட்டு இருக்கு. She slept with open eyes. ஆனா பார்க்கிறது வசனத்தை கேட்கிறது போலயே இருக்கும். But seems like she is listening the word. கணவனை திட்டக்கூடாது. அந்த வசனம் எனக்கு husband, it's not me. அது யாருக்கோ. It for someone else. ஹalleluya. Hallelujah. அப்பா அம்மாவுக்கு கனம் பண்ணணும். Should honor parents, it's not for me. யாரோ அப்பா அம்மா கனவீனப்படுத்துறாங்க. அவங்களுக்கு தான் கர்த்தர் பேசுறது யாருக்காக? The Lord speak to someone, they are discerning. சத்தம் காதுக்கு கேக்குதுன்னா அது கர்த்தர் வேற யாருக்கும் பேசல, உன்னோட தான் பேசுறார். You listening the Lord's word, it's for you. Hallelujah. Hallelujah. சபைக்குள்ள வந்துட்டு You are in church. இந்த வார்த்தை பேசுற பாஸ்டர் என்ன வச்சு தான் பேசுறாரு. நிறைய சபையில் நடக்கிறது பாஸ்டர் என்ன குறிச்சு தான் பேசுறாரு. It's happened many of the church the ஆனா சபைக்கு வந்த புதுசுல கர்த்தர் தாங்க பேசுறாரு. உள்ள வந்தோடனே தேவ வார்த்தை என்னோடு பேசுது. At the initial stage the Lord's word is உள்ள ஆவில வளர்ந்தோடனே பிசாசு என்ன பண்றான், இது கர்த்தர் பேசுற சத்தம் இல்ல, இது பாஸ்டர் பேசுறாரு, அவன் டைவர்ட் பண்ணி விட்டுடுவான். The devil divert you. This is not தேவ வார்த்தையை யார் கீழ்ப்படுகிறாங்களோ, whoever obey to the Lord's word. அதே மாதிரி ஓய்வு நாள்ல இன்னொரு வசனத்தை படிப்போம். We can meditate one more verse. நெகேமியா 8ஆம் அதிகாரம் 9-10 சொல்லுகிறது, ஓய்வு நாள்ல தேவ சமூகத்துல காத்திருக்கும் பொழுது உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென் சொல்லுவோம். When you waited the Lord's presence on the Sabbath day, you நம்ம எல்லா நாளையும் மிஸ் பண்றோம். But we are missing all the day. மத்த நாள் நீ அமாவாசை பிரேயருக்கு வராத, உபவாசம் பிரேயருக்கு வர, எந்த பிரேயருக்கு நீ வர்றதுனால ஒரு ஆசீர்வாதம், எக்ஸ்ட்ரா ஆசீர்வாதம் அது. You are when you are attending the church. ஆனா தேவ வார்த்தை என்பது blessings additional. கவனிங்க, ஓய்வு நாள் The Lord's word on Sabbath. தேவ சமூகத்துல காத்திருப்பது. It's waiting at His presence. நீங்க ஒரு நாள் ஒரு வாரம் இங்க கவனிங்க, pay attention. ஒன் டே ஓய்வு நாளை முழுசாய் அனுசரிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை காண்பீங்க. Sabbath day correctly, Hallelujah. you will be blessed. நான் கரெக்ட்டா வரேனே பாஸ்டர். I'm coming to church regularly. ஓய்வு நாளை குறித்து வேதத்துல நிறைய சொல்லப்பட்டிருக்கு. A lot of things revealed in the Bible. நம்ம 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் சபையில வந்து உட்கார்ந்தா இது ஓய்வு நாள் நினைக்கிறீங்க இல்ல. We thought that we are spending time 1.5 hour in the church. மத்த நாள் உலகத்து நாள், நீ வேலைக்கு போ, குடும்பத்தை கவனி. இந்த ஒரு நாள் தேவனை மட்டுமே கவனிக்கணும். The rest of the day you take care of the worldly things. But இந்த ஒரு நாள் என்ன நடந்தாலும் சரி, நான் தேவ சமூகத்துல காத்திருப்பேன். தேவ சமூகத்துல வந்து பார், எந்த துன்பமும் குடும்பத்துக்கு வராது. No evil will come to touch your family. கல்யாணத்துக்கு ஒரு லீவு, we have leave on for marriage. அப்புறம் பொண்ணு அனுப்புறதுக்கு ஒரு சர்ச்சுக்கு வர மாட்டேன். You won't come to church to send off the married one. ஒரு மருவுக்கு ஒரு லீவு, To again invite them. We தாலி மாத்தி கொடுக்கறதுல லீவு, to change the chain we had leave. வந்த சொந்தம்லாம் அப்படியே உட்காந்துச்சு, அதுக்கு ஒரு லீவு சண்டைக்கு. ஆனா இடையில வேலைக்கு மட்டும் கரெக்ட் டைம் போயிட்டு வந்துரும். But in between we are going to office regularly. ஒரு நாள் தான் லீவு பாஸ்டர், எல்லாம் வந்திருக்காங்க, இந்த டைம்ல நான் எப்படி வரேன்? We have Sunday alone leave. நீ வராத. I said you don't. ஆசீர்வாதத்தையும் கேட்காத. Don't ask. தேவ சமூகத்துல என்ன நடந்தாலும் சரி, தேவ சமூகத்துல காத்திருப்பேன். அந்த ஒரு நாள் தேவனுக்காய் நீ வைராக்கியமே வந்து பார், உன் துன்பம் எல்லாமே. Come to the Lord with your whole heart on Sabbath. தேவன் ஆசீர்வாதத்தை இந்த ஓய்வு நாள்ல தான் வச்சிருக்கிறார். The Lord kept blessing on this Sabbath. செகண்ட், அவர் வார்த்தையை கீழ்ப்படியணும்னா, பாஸ்டருங்க வந்து காணிக்கை எல்லாம் கேட்க கூடாது. அதெல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் கிரிட்டிசம். யூடியூப்ல என்னன்னா, இந்த காணிக்கை கேட்டா, தசம பாகம் கேட்டா அந்த ஊழியக்கார் கெட்ட ஊழியக்கார். A lot of things portrayed on the YouTube who are asking the offering or tithes. ஆனா காணிக்க வேணா, தசம பாகம் வேணா, எங்களுக்கு மட்டும் சந்தா கட்ட சொல்லி ஒரு சபை சொல்லும். But the other church you just pay the money. எங்களுக்கு மட்டும் டொனேஷன் அனுப்புங்கன்னு சொல்லும். They ask you just give the donation. ஹalleluya. Hallelujah. இந்த யூடியூப்ல இந்த சார்லஸ்னு ஒருத்தர் இருக்கான்.
There is one man on YouTuber, Charles. சார்லஸ் ஜேன்னு ஒருத்தன். அவனுக்கு என்ன இருக்கிற ஊழியக்காரெல்லாம் கிரிட்டிசம் பண்ணும். He should criticize all the இருக்கிற ஊழியக்காரெல்லாம் கிண்டல் பண்ணி இந்த ஊழியக்கார காசுக்காக ஓடுறா, இவரு ஓடுறாரு. The God's man running for money. ஒரு நாள் என்ன பண்றான்னா பிசாசு ஓட்டுறதை எடுத்து என்ன பண்ணிட்டான், யூடியூப்ல அடுத்த ஒரு பாஸ்டர் பேரை சொல்லி அடுத்த பாஸ்டர் சொல்லிட்டு என் பேரை போட்டான், ஜாஃப்ரி, அடுத்த ஜாஃப்ரின்ட்டு. He's giving my name on YouTube as well. அவனுக்கு நான் ஃபோன் பண்ணி I just called him. நான் சொன்னேன் ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் அப்படின்னு. I told him. அவனுக்கு ஆச்சரியம். Thanks. நிறைய பேர் திட்டுவாங்க, நீங்க தேங்க்ஸ் சொல்றீங்களே. Many people scold but you giving thanks. என் யூடியூப் 2000 சப்ஸ்கிரைபர் தான் இருந்தது. I have only 2000 subscribers. நீ எப்போ யூடியூப்ல போட்டியோ என் யூடியூப்ல இப்ப 10000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு. ராமேன் சொல்லுவேன். Now I have 10,000 subscribers. என்ன நடக்குது, யார் இவரு சர்ச் பண்ணி நான் விளம்பரம் ஆயிட்டேன். I'm getting advertised. அதுக்கு காரணம் யாரு? அவன் துன்பத்தை விதைக்கிறான், தேவன் அதை நன்மையா மாட்டி கொடுப்பார். ஹல்லேலூயா. நான் அவனை கூட்டி பேசினேன். சரி அப்பா, நாங்க எப்படிதான் ஊழியம் செய்யணும் சொல்லுங்க. நீங்க காணிக்கலாம் வாங்க கூடாது. சரி நான் வாங்கல. ஆனா வசனம் சொல்லுது தசம பாகத்தை பண்டக சாலையில போடணும். But the verse says you should give. அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடுல இருக்கா? That is Old Testament. Is it in New Testament? புதிய ஏற்பாடுல வசனத்தை எடுத்து காட்டினா தசம பாகம் கொடுக்கணும்னு சொல்லு. I showed him from the New Testament as well. கம்முன்னு இருந்துட்டு இல்ல அவங்களே கொடுக்கணும், நீங்க எல்லாம் கேட்க கூடாது அப்படின்னு ஒரு காரியம் சொல்லணும். Let them give free their own. சொல்லிட்டு after that அவர் என்ன பண்றாரு, ஒரு அனாதை ட்ரஸ்ட் மாதிரி ஒன்று அமைச்சு இந்த யூடியூப்பை பார்க்குறாங்களா அவங்க கிட்ட எல்லாம் நான் இந்த ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ண போகிற காசை கொடு அப்படின்னு சொல்லிட்டு பல லட்சம் ரூபாய் காசை வாங்கி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறான், பண்ணல. அது ரெண்டாவது. But he also opened a trust and getting money from the. நான் அவரை பற்றி கேட்டேன், ஒன்னா உன் தகுதிக்கு முள்ளனா நீ செய்யக்கூடாது, கரெக்டா? If you are not, நீ எதுக்கு மத்தவங்க டொனேஷன் வாங்கி நீ செய்யற? Why you are? அப்ப சொல்ற என்னால எல்லாருக்கும் செய்ய முடியாதுல்ல. But I can't do everything. அதேதான்ப்பா ஊழியம். That is also. என்னால ஒரு வருமானத்தை எடுத்து செஞ்சேனா ஒருத்தருக்கு தான் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். I can able to preach. அநேக வருமானம் வந்தா ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். நீ பண்ண தப்பு நாங்க பண்ண தப்பு கிடையாது. சரி நீ பண்ண கரெக்ட், நான் பண்ண தப்பு. எல்லாம் வித்தியாசங்கள் மாறு தவிர வசனத்துக்கு புறம்பா நடக்கிறவர்கள் அவன் என்ன பண்றான், இந்த கிரிட்டிசம் போட்டு அதுல இருந்து காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சான். Just gaining money by யூடியூப்ல நிறைய வியூவர்ஸ் காசு வருது. நான் சொன்னேன் அந்த காசு more subscribers they will get money. எங்களெல்லாம் தப்பா பேசி தானே போட்டு you are talk wrong. அந்த வந்த காசுக்கு நானும் ஒரு பங்குல எனக்கும் ஷேர் கொடு. I am also part of that, give me the share. சிரிக்கிறான். It just laughed when I asked. தசம பாகத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கங்க. Know one thing about tithe. என் வாழ்க்கையில நான் சாட்சியா சொல்லுவேன். I will give testimony from my life. 1200 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன் நான். When I'm getting 1200 rupees. தசம பாகம் கொடுத்த அந்த 6 மாசத்திலேயே 2500 ரூபாய் சம்பளம் மாறி. Within the 6 months I என் தசம பாகத்தை 10% எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் கொடுக்க ஆரம்பிக்க என் 15 வருஷத்துல என் சம்பளம் 2 லட்சம் ரூபாய் ஒரு மாதத்துக்கு கர்த்தர் எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சார். ஹல்லேலூயா. 10 years I paid. இன்னைக்கும் சர்ச்சுக்கு நிறைய சேர்த்து வைக்காம எல்லாத்தையும் செலவழித்து கொண்டு தான் இருக்கு. Even I'm not saved anything I spend for church even. என் அக்கவுண்ட் 0 பேலன்ஸ் தான். My account is 0 balance. எந்த நகை கடை என் பொண்ணுடைய நகையெல்லாம் வச்சு நிறைய சேனலுக்கு நான் காசும் கட்டிட்டேன். Even I pledged my daughter jewels and paid for. செலவு பண்ணிட்டு தான் இருக்கும். ஆனா I still spend money. என் பையன் திடீர்னு இன்னைக்கு ஹோட்டல் போலாம் டேடின்னுவான். But my son suddenly he asked me to. ஆனா என்கிட்ட காசு இருக்கா? நான் சொல்லுவேன் ரொம்ப சிக்கன் சாப்பிடாதேன்னு. You are taking chicken, don't do it. நைட்டு 10 மணிக்கு மேல எங்க வீட்டுல யாரோ ஒருத்தர் வந்து பாஸ்டர் உங்களுக்காக நான் எடுத்து வந்திருக்கேன். அவன் கேட்டதை காட்டி ரெட்டிப்பா கர்த்தர் கொடுத்திருப்பார். ஹல்லேலூயா. Someone will bring the ஏன்னா நான் விதைக்கிறது தேவனிடத்துல, அறுவடை கொடுக்கிறது தேவன். ஹல்லேலூயா. The Lord giving me the. உங்க வாழ்க்கையில finance wise ரொம்ப டிஸ்டர்பா இருக்கா? If you are disturbed தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க. You obey to the Lord's word. நீ எங்க தேவ வார்த்தையை கேட்கறியோ அங்க உன் வசனத்தை அங்க போய் என்ன பண்ணு, உன் தசம பாகத்தை கொடு. Just give a tithe where you get the Lord's. நான் 1000 ரூபாய் 10000 சம்பளம் வாங்குறேன், 1000 ரூபாய் கொடுத்துட்டா 9000 இருக்கு. இந்த 1000 ரூபாயே எனக்கு பத்த மாட்டேது பாஸ்டர். The 1000 rupees is not sufficient for me. I'm getting 1000. How much I? நீங்க அந்த மாசம் கரெக்டா தேவனுக்கு வேண்டியது முதல் தேவனுக்கு கடைசியில நான் மாச கடைசியில கொடுக்குறேன், இல்ல இடையில பாஸ்டர் வரும்போது கொடுக்குறேன், இல்ல நான் பாஸ்டர் கையில ஜெபம் பண்ணி தான் கையில கொடுப்பேன். நீ கொடுக்கிறது பாஸ்டர் கிட்ட இல்ல,
தேவனுக்கு ஒரு ஆமென் சொல்லுவோமே. The offering which you முதல் give to the Lord, தசம பாகத்தை தேவனிடத்துல பண்டகசாலையில் சேர்த்துப்பார். first you just give your offering to the Lord's treasure. ஒவ்வொரு வருஷம் உன் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை நீ பார்க்க You முடியும். could see there is an increase at your life. இந்த and year on சாப்பாட்டுக்கு year. பணத்திற்கு நீ போராட வேண்டிய அவசியம் இருக்காது. You no need to fight for your food. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் இந்த காரியத்தை செய்யாததுனால தான் Many நம்ம வாழ்க்கையில Christians are கஷ்டப்பட்டு doing that they are troubled. மீண்டும் சொல்றேன், உங்ககிட்ட தசமபாகம் கொடுத்துதான் நான் கட்டாயப்படுத்தல. I'm not asking you to give the tithe. வேத வார்த்தையை நான் உங்க இடத்துல போதிக்கிறேன். I'm just preaching the Lord's word. கொடுத்தா அதுக்குண்டான ஆசீர்வாதம். Oh, if you give, you will be blessed. நீ கொடுத்தா 1000 மடங்கு 10 மடங்கு இல்ல, நீ எப்படி கொடுக்கறே கர்த்தர் கணக்காய் கொடுத்தா கர்த்தர் கிட்ட நீ கணக்காய் It's பெற்றுக்கொள். not 10 or 100-fold. How Hallelujah. with your heart you giving. தேவ வார்த்தை நம்ம ஃபைனான்சியல் டிஸ்டர்ப் இருக்குன்னா தசமபாகத்தை கரெக்ட்டா கொடு. If you are disturbed financially, you just give a tithe, right? சமாதானத்தோட இல்லையா குடும்பத்துல உன் ஜெபத்துல 2.5 மணி நேரம் தேவனுக்கு கொடு. You just give more time to the Lord at your prayer. If வியாதியில பிரச்சனையா இருக்கியா, ஜெபம் பண்ணு தேவனிடத்துல, தேவனுக்கு பிரியமான ஜெபத்தை பண்ணு. you just take a pleasing prayer to the Lord உன் for your குடும்பத்துல sickness. சுத்தமா எந்த ஆசீர்வாதம் இல்லையா, ஓய்வு நாளே பெர்ஃபெக்ட்டா அனுசரி. You just hold the Sabbath day as holy. இந்த தேவ வார்த்தையை கேட்டு பாருங்க, not உங்க வாழ்க்கை நாளுக்கு நாள் வளர்ச்சி அடையும். விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. You இந்த listen to மாசம் the Lord's word day by day, you will be increased. இந்த மாசம் தசமபாகம் கொடுத்த உடனே ஆசீர்வாதம் எப்போ கிடைக்கும்? If you giving tithes to this month, when you will be blessed? 1 month இல்ல 1.5 month. 1 or 1.5 month. அதுக்குள்ளேயே கர்த்தர் மாற்றுவார். உடனே எதுவும் செய்ய மாட்டார். The Lord won't do அடுத்த anything. தசமபாகம் வரத்துக்குள்ளேயே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கதே உணர முடியும். ஹalleluya. See that the Lord will bless you the next. இந்த பொருத்தனெல்லாம் அது உன்னோட பார்த்து தேவன் வந்து உன்னை பொருத்தனை பண்ணு அப்படின்னு வேதத்துல சொல்லல. நான் பொருத்தனையே விரும்புறவன் அல்ல அப்படின்னு வசனம் சொல்லுது. The Bible verse says the Lord is not pleased. தேவனிடத்துல நீ டிமாண்ட் பண்ணி, ஆண்டவரே நீங்க இதை பண்ணானா அதை பண்றேன்னு ஒரு பொருத்தனை பண்ணி நீ பண்ண சொல்றது அவர் இல்ல, நீங்களே பண்ணிடுறீங்க. ஆனா பொருத்தனை பண்ணிட்டீங்கன்னா கணக்கு கேட்கறதுல அவர் வல்லவர். The Lord is mighty to ask account if you make a vow. பொருத்தனை பண்ணி செய்ய முடியல, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே you are not able to come accomplish your vow, you just ask forgiveness to them. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு தேவன் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். Today the Lord is speaking with you. உங்கள் துக்கங்கள் எல்லாத்தையும் தேவன் மாற்ற போகிறார். The Lord will turn all your sorrow into joy. முதலாவது ஜெபத்துல தரிச்சிருக்கு. First you should stay in prayer. அந்த ஜெபம் எப்படி இருக்கணும்? How the prayer should be. அது தேவனோடு இருக்கணும். The prayer. அந்த உன பிரச்சனைக்கு ஜெபம் பண்ற அந்த பிரச்சனைக்குள்ள யார் இருக்கா? நீ பிரச்சனையில இருக்கணும், உன் கூட தேவனும் இருக்கிறார். தேவனோடு சேர்ந்து அந்த ஜெபம் is also with you. இரண்டாவது காரியம் என்ன சொன்னேன்? The second thing. மனபாரம் இருக்க கூடாது. மூணாவது என்ன பண்ணும்? இவ்வளவு பேசிட்டு இருந்தேனம்மா, தேவ சத்தத்துக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படியும். You should obey to the Lord's word. இங்க வருகிற வார்த்தை ஒவ்வொன்றும் உனக்காக. The word whichever coming from here is for you. ஒரு நாள் உங்க வார்த்தை கேட்டு உங்க வாழ்க்கையை மாத்துறீங்கன்னா இந்த வருடம் முழுவதும் உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். By one day verse if you change, the year will be கொடுக்கிற வாக்குத்தத்தம் எல்லாம் வேற யாருக்கும் இல்ல, கேட்கிற உங்களுக்கு தான். The word and promises is for you who hears. ஒரு நாளைக்கு ஒரு வாக்குத்தத்தம் கேட்கிற அந்த ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் உங்க வாழ்க்கையில நடக்கும். If you hearing the promise day by day, it's for you and it will accomplish. அப்படியே கண்களை மூடுவோமா? We can close our eyes.